என் அன்பு செல்ல குட்டிங்களா, 6 பேர் வந்து வரிசையா நில்லுங்க. உங்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுக்கணும். எஸ் மம்மி, ஐ ஆம் ஆல்சோ த ஃபர்ஸ்ட். நானும் என்டர் ஆகிட்டேன் மம்மி. இன்னும் மற்ற குட்டிகள்லாம் வரலையே, அவங்களுக்கு தனியாக சொல்லணுமா? எல்லாரும் இங்கே வர போறீங்களா இல்லையா? எல்லாருமே வந்துட்டீங்க. ஓகே, வரிசையாக நின்று நான் இப்போ சொல்கிறத கவனமாக கேட்டு அதை கடைப்பிடிக்கணும். அப்பதான் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க முடியும். எதிரிகள்னா யாருமா? சிங்கம், புலி, ஓநாய், நரின்னு நிறைய விலங்குகள் இருக்குது. இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பயிற்சி கொடுக்க போறேன். சரிம்மா, நீங்க பயிற்சியை சொல்லுங்க. ஸ்டாண்ட் அப் அப்படின்னா எல்லாரும் எழுந்து நிற்கணும். ரெடி, ஸ்டார்ட். ஆல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட் அப். வெரி குட். அடுத்து see the left side அப்படின்னா இடதுபுறம் பாருன்னு அர்த்தம். குட் குட். நெக்ஸ்ட் see the right sideனா வலதுபுறம் பார்க்கணும். ஓகே, வெல் டன் குட்டீஸ். இப்போ நான் சொல்ல போற பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ரன் அப்படின்னா ஓடுறது. எங்க ரன் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பரா பண்ணிட்டீங்க குட்டீஸ். ஆபத்து நேரத்துல இந்த பயிற்சி உங்களை காப்பாற்ற உதவும். நாளைக்கும் இதையே பிராக்டிஸ் பண்ணலாம். பயிற்சி எடுக்கிறீங்களா? பயிற்சி அது எங்கிட்ட வேலையாவாது மாவளே. கொழு கொழுன்னு இருக்கிற உன் குட்டிகளை பார்த்து நாக்கில் எச்சில் ஊறுது. என்னோட மிமிக்ரி குரலை வச்சு ஒவ்வொரு குட்டியையும் அபேஸ் பண்ணுறேன் பார். செல்ல குட்டிகளா, 2 பேரும் இந்த புதர்கிட்ட வாங்க, பயிற்சி கொடுக்கணும். அம்மா குரல் மாதிரி கேக்குது தம்பி. பயிற்சிக்கு அம்மா கூப்பிடுறாங்க, வா போகலாம். இருனா, அவசரப்படாத. அம்மா வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க, வெளியே போன மாதிரியே தெரியலையே. நம்ம தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து தொந்தரவு பண்ண வேணான்னு உணவு தேட போயிருப்பாங்க. அது உனக்கு தெரியல. இப்ப அம்மா வந்துட்டாங்க. இது அம்மா குரல் தான், சந்தேகமே இல்லை. அம்மா கூப்பிட்டா 6 பேரையும் சேர்த்தி தானே கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம வெட்ட வெளியில தான் பயிற்சி கொடுப்பாங்க. புதறிக்கிட்ட வான்னு சொன்னதில்லை. என் அன்பு செல்ல குட்டிகளே, சந்தேகப்படாதீங்க. நான் உங்க அம்மா தான். ஒரு ஓநாய்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த புதர்ல மறைஞ்சிருக்கேன். பயப்படாதீங்க, அந்த ஓநாய் போயிடுச்சு. லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு ரன் பண்ணி பக்கத்துல வாங்க. கேட்டியா தம்பி, இது அம்மாவோட குரல் தான். லெஃப்ட்டு ரைட்டு ரன்னுன்னு சொல்லி கொடுத்தத கரெக்டா சொல்றாங்க. வா தம்பி, புதர்கிட்ட போய் அம்மாவை பார்க்கலாம். ஆமாண்ணே, நீ சொல்றதும் சரிதான். நம்ம அம்மா தான் புதருக்குள்ள இருந்து கூப்பிடுறாங்க. வாங்கடா வாங்க. உங்களை பிடிக்கிறதுக்காக குரலை மாற்றி வாய்ஸ் மிமிக்ரி எல்லாம் பண்ண வேண்டி இருக்குது. சொகுசா வாழணும்னு அடிஷனல் டேலண்ட் இருந்தால் தான் இந்த காலத்தில் பிழைக்க முடியும். மம்மி, ஐ ஆம் தி ஃபர்ஸ்ட் ஆஜர். வேர் ஆர் யூ? நானும் வந்துட்டேன் மம்மி, வெளியே வாங்க. முன்புறா இருக்குது குழந்தைகளே, இப்போதைக்கு வெளியே வர முடியாது. கமான், நீங்க வாங்க. கம் ஹியர். இதோ வர மம்மி. அண்ணா, அவசரப்பட்டு உள்ள போயிடாத. ஏன் தம்பி? இப்ப கேட்ட வாய்ஸ் அம்மா வாய்ஸ் மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்குது. கமான் கம் ஹியர்னு அம்மா சொல்லித்தரவே இல்லை. எனக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல தம்பி. இல்லைண்ணா, நீ கவனிக்கல, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஏதோ சதி திட்ட மாதிரி தெரியுது. நம்ம வலைக்குள்ளேயே போயிடலாம், அப்பதான் அம்மா இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். நீ சொல்றது சரிதா தம்பி, வா போலாம். எங்கடா ஓடுறீங்க சின்ன பசங்களா? கஷ்டப்பட்டு பல நாள் கற்றுக்கிட்ட மிமிக்கிரியை வச்சு பிடிச்சிடலாம்னு பார்த்தா எஸ்கேப் ஆகுறீங்களே. உங்களை விடமாட்டேன். தம்பி, இது நம்ம அம்மாவே இல்ல, நம்மள திங்க வந்த நரி. ஜம்ப் ஜம்ப் ரன் ரன். என்னோட சந்தேகம் சரியா போச்சுனே. ரன் ஜம்ப் ரன் ஜம்ப். அம்மாவோட ட்ரைனிங் சூப்பர்.
அடாடா, கை கேட்டுனது வாய் கேட்டாம போச்சே. அவசரப்பட்டு கமான் கம் ஹியர்னு என்னோட சொந்த குரலையே பேசிட்டனே. அடே நரிப்பயல, மிமிக்கிரியில் நீ இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுடா.